மது ஒழிப்பு மாநாடு அனைத்து கட்சியும் சொல்லியிருக்காரு. முதல்ல விசிக அண்ணன் இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற அவர் வாழ்த்துக்களை பேசும் ஒரு திராவிட சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு முதல்ல அவர் தோழமை கட்சியாளர் திமுக காங்கிரஸ் அழைப்பு விட்டாரா அப்படின்னு முதல்ல அவங்க கேட்கணும். பிறகுதான் நீங்க ஏன்னா நாங்கள் அவங்களோட கூட்டணி இல்லை. நீங்க முதல்ல திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட யாரெல்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து அமைச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட இது வரைக்கும் அழைப்பு வரல. அது வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை பற்றி சொல்றோம். மாநாடு மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிச்சிட முடியுமா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மது ஒழிக்கிறது ஒரு அரசாங்கத்தோட கடமை தான். இது ஒரு விழிப்புணர்வு தான் விசிக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த காலங்கள் தேசிய முற்போக்கு திராவிடம் நாங்களும் சரி பாமகவும் சரி பல கட்சிகள் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த நிலையில் நீங்கள் விசிக திருமாவளவன் பண்ணியிருக்காரு. இது ஒழிக்க முடியுமா முடியாதா என்பது வருங்காலம் நம்ம பார்க்க முடியும். அது வருங்காலம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் நம்மளுக்கு அது சொல்ல முடியல. ஏன்னா நேற்று கூட மன்னன் விசிக தலைவர் இந்த கூட்டணி தொடர்பில் நல்லா தான் இருக்குன்னு போய் ஸ்டாலின் முதலமைச்சரை பார்த்துருக்காங்க. அதனால நம்ம சொல்ல முடியும். அரசியலில் 2 நாட்களே தூரம்னு சொல்லுவாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனால் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நடிகர் விஜய் என்னங்க? இல்லை நாங்கள் சொல்லிட்டோம். அண்ணன் விஜய் அண்ணனை பற்றி நான் நிறைய இடத்துலையும் பேசிட்டேன். அவருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவருக்கு அந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். கூட்டணி குறித்து எல்லாமே வருங்காலங்கள் தான் தெரியும். ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் பழமையான கட்சி, எதிர்கட்சியாக நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு விஜயானி இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு அவரோட நிலைப்பாடு அவர் எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் சொன்னதுக்கு பிறகுதான் நம்ம அதை பற்றி பேச முடியும். இன்னைக்கு சீனிவாசன் இன்னைக்கு பாஜக அழைச்சதுனால தான் இன்னைக்கு அவர் போய் அந்த விழாவில் பங்கேற்றாரு. இன்னைக்கு அவர் யதார்த்தமாகவும் ஒரு உரிமையோட தான் அங்கே பேசியிருக்கார். வானதி ஸ்ரீனிவாசன் மேடமும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவர் RSSல ஏற்கனவே சேர்ந்தவர் அப்படின்னு. அதனால ஒரு யதார்த்தமும் உரிமையோட தான் அவங்க கட்சிக்குள்ள பேசுற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அண்ணன் ஸ்ரீனிவாசன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அவர் இவரா போய் அவர் நிர்மலா சீதாராமன் மேடம் சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும்னு போனாரா, இல்லை நிர்மலா சீதாராமன் மேடம் கூப்பிட்டு மன்னிப்பு சொல்ல வைக்கிறாங்களா என்பது நம்ம யாருக்குமே முழுமையா தெரியாது. அந்த வீடியோ காட்சி வெளியே வருது, அவர் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்களும் நானும் பேசுறதோட அண்ணன் ஸ்ரீனிவாசன் அண்ணன் இது சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் நான் பார்க்குறேன். இந்த நிமிஷம் இந்த கேள்வி நீங்கள் எழுப்பும்போது இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம தேமுதிகவும் அஇஅதிமுக கூட்டணியில் தான் இருக்கும். நேற்று 2 நாட்கள் முன்னாடி அண்ணா பிறந்தநாளாகவும் நானும் அண்ணன் வேலுமணியனும் சேர்ந்து தான் மாலை அணிவித்தோம். 2026 எங்கள் பொதுச் செயலாளர்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு கூட்டணி கண்டிப்பாக தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.